பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எர்த்தில் எப்படி டே அண்ட் நைட் சைக்கிள் ஒர்க் ஆகுது, அதே சமயத்தில் சீசன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, இந்த சீசன் சேஞ்ச் ஆகுறதுனால டே அண்ட் நைட் சைக்கிள் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எர்த்து தன்னைத்தானே வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டில் சுற்றுறது மூலயமா சன் ஈஸ்ட்டில் உதிச்சு வெஸ்ட்டில் மறையுது. இந்த எர்த்தோட இந்த ரொட்டேஷன் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னா, ஈக்குவேட்டாரில் 1040 மைல்ஸ் பெர் ஹவர் வேகத்தில் இருக்கும். எர்த்து தன்னைத்தானே முழுசாக சுற்றிக்க ஒரு நாள் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 12 o'clock நூனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சன் வந்துட்டு ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கும். அதே கரெக்டாக 24 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சன் அதே பாயிண்டில் இருக்கும். சரி, நாம் ஏன் இப்போ 1 ஹவர்ன்றது 60 minutes அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோன்ட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு முக்கியமான ரீசன்ஸே பாபிலோனியன்ஸ் தான். அவங்க தான் ஒரு நாளை 24 hours டிவைட் பண்ணுறாங்க. அவங்க சிம்பிளாக 10, 20 இந்த மாதிரி 10 இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க 1 to 60, 120 அப்படின்னு கால்குலேட் பண்ணாங்க. இந்த ரீசன்னால தான் நம்ம இப்போயும் ஒரு ஹவரை வந்துட்டு 60 minutes, 1 minute 60 seconds இப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுவே இந்த 24 மணி நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுவும் 6 ஃபேக்டர். ஸோ அதையும் 6ஆல் தான் கால்குலேட் பண்ணுறோம். இந்த மாதிரி டைமை பற்றி பேசும்போது இன்னும் ஒரு டவுட் வரும். இப்போ ஒரு ஏர்போர்ட் இல்லைன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பெரிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா சில கிளாக்கில் வந்து நியூயார்க்குன்னு ஒரு டைம் காட்டும், நியூ டெல்லின்னு ஒரு சில கிளாக்கில் வேறு ஒரு டைம் காட்டும். இந்த மாதிரி டைம் வேரியேஷன் இருக்கே ஒவ்வொரு பிளேஸ்க்கு. ஏன் இப்படி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அங்கே தான் நாம் லேட்டிடியூடை வச்சு டைம் கால்குலேட் பண்ணுற விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆகுது. நம்ம எர்த்தை நார்த் போல் டு சவுத் போலால் 24 செக்டர்ஸாக ஒரு இமேஜினரி லைன்ஸ் டிவைட் பண்ணுது. அதை லேட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம டைம் கால்குலேட் பண்ணுறது கரெக்டாக கிரீன்விச் மீன் டைம்ட்டு சொல்லுவாங்க. அந்த லைன் வந்து கரெக்டாக இங்கிலாண்டில் ஆகும். இந்த கிரீன்விச் மீன் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் +1 hour இன்க்ரீஸ் ஆகும். வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா -1, அதாவது ஒரு ஹவர் டிக்ரீஸ் ஆகும். இன்டர்நேஷ்னல் டேட் லைன்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பாஸ் ஆகும். இதில் தான், அதாவது அமெரிக்கா வந்துட்டு ஒரு டே பிஹைண்டாக இருக்கும், ரஷ்யா 1 day அஹெட்டாக இருக்கும். இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைனை வச்சு டேட்டை முடிவு பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இந்த லாங்கிடியூட்ஸை வச்சு டைமை முடிவு பண்ணுவாங்க. சில லாங்கிடியூட்ஸ்லாம் கண்ட்ரிக்கு நடுவில் போகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம்ஸை மாற்றிக்குவாங்க. இப்போ இந்தியாவில் கூட தான் 3 டைம் ஜோன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஐஎஸ்டின்னு சொல்லப்படுற இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டைமில் கான்ட்ராடிக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஐஎஸ்டியை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கிங்க, உலகத்துக்கே ஒரு காமன் டைம் வச்சுருந்தாங்கன்னா, இப்போ உலகத்துக்கே இப்போ 12 noon அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் இந்த நேரத்துக்கு கரெக்டாக சூரியன் நூனில் இருக்கும், நூன் டைம் இருக்கும். அதே இப்போ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த நேரம் மிட் நைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லாங்கிடியூட்ஸை வச்சு இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக டைமை கால்குலேட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் சில பேர்த்துக்கு டவுட் வரும். இப்போ சம்மர் அப்போ பகல் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, வின்டர் அப்போ பகல் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தோணும். அது ஏன்னா, இப்போ நம்ம எர்த்து பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலராக, அதாவது நட்டமாக நிற்கலை. அதோட ஆக்சிஸ் வந்து 23.5 degree அளவுக்கு சாஞ்சிருக்கு. ஸோ இந்த டில்ட்னால் சன்லைட் வந்துட்டு ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இந்த மாதிரி 2 ஹெமிஸ்பியருக்கும் நடுவில் ஷிஃப்ட் ஆகும். ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் இந்த சன்லைட் விழுகும்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மராகவும், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் விழுகும்போது சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மராகவும் இருக்கும். இதனால் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சன்லைட் விழுகும்போது 3 மாதம் நார்த் போலில் நைட்டே இருக்காது. அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் சன்லைட் விழுகும்போது 3 மாதம் சவுத் போலில் சன்செட்டே இருக்காது.
இந்த எர்த்து எப்படி கான்ஸ்டண்ட்டாக ரொட்டேட் ஆகுதுன்ட்டு டவுட் இருக்கும். அது ஏன்னா இப்போ பிகினிங் ஆஃப் யூனிவர்ஸில் டஸ்ட் பார்ட்டிக்கல் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ ஒன்று கொலாய்ட் ஆகும்போது அந்த மொமெண்டம் அப்படியே கன்சர்வ் ஆகி தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்கிச்சு. அதிகமான ஆப்ஜெக்ட்ஸ் கொலாய்டும் போது அந்த ரொட்டேஷன் ஸ்பீடு மொமெண்டம் கன்சர்வ் ஆகி அந்த ரொட்டேஷன் மொமெண்டம் அதிகமாகுது. இப்போ சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம எர்த்து 23.5 டிகிரி டில்ட்டாக இருக்கிறதுனால சீசன்ஸ் உருவாகுதுன்னு பார்த்தோம். அதே சமயத்தில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்க வீனஸ்ஸு டில்ட்டே ஆகாமல் கிட்டத்தட்ட பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால வீனஸில் சீசனே கிடையாது. அதுவே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ட்டு இருக்குல்ல, அதுக்கு 16 டைம்ஸ் சன்ரைஸ் ஆகும் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில். ஏன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே 16 டைம்ஸ் எர்த்தை ரொட்டேட் பண்ணுறதுனால இது நடக்குது. நீங்கள் எந்த விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேனாலும் அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்குவோம். தேங்க்யூ.